யாருக்கு முன்னாடி பேங்க்ல நின்னுட்டு இருக்கோமா, இல்ல வட்டி கடை சேட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கோமா, யாருக்கிட்ட நம்ம நின்னுட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ பார்த்தால் அவன் நீசர் முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்றது தேவ வசனம். அப்படின்னா உன் வேலையில நீ ஜாக்கிரதையா இல்ல, சாந்த குணத்தோடு சொல்ற, என் வேலையில நான் ஜாக்கிரதையா இல்லாட்டி நான் வட்டி கடை முன்னாடியும் பேங்க் லோன் செக்ஷன் முன்னாடியும் பினான்சர் முன்னாடியும் கையேந்திட்டு இருப்பேன். ஆனா என் வேலையில நான் ஜாக்கிரதையா இருந்துட்டா நான் சாதாரண ஜனங்களோட நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சிஸ்டர்? இப்போ உங்களோட ரோல் என்ன சிஸ்டர்? அம்மாவா? அம்மான்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. நர்ஸா? நர்ஸ்ன்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. டாக்டரா? டாக்டர்ன்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு தங்கச்சியா? தங்கச்சின்ற ரோல்ல ஜாக்கிரதையா இருங்க. ஒரு மகளா? மகளோட ரோல். மனைவியா? கணவரா? உங்க ரோல்ல இன்னைக்கு யோசிங்க. ஒரு கணவனா, என் காரியத்தை நான் சரியா செய்யறேனா? என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேனா? என் மனைவி பிள்ளைங்க என்னால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்களா? யோசிங்க, யோசிங்க. இன்றைய தினத்துல மனைவிகளே, என் கணவர் என்னால கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரா? என் பிள்ளைங்களை நான் நல்லா போஷிக்கிறேனா? தேவ வார்த்தை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறேனா? மாம்சீக உணவுனால நான் போஷிக்கிறேனா? மணி காரியத்தை நான் நல்லா கையாடுகிறேனா? தேவனுக்கு கொடுக்கிறதுல நான் உண்மையா இருக்கேனா? அந்த ஹீப்ரூ பீப்புள் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இது, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தா கர்த்தருக்கு கொடுப்பாங்க. தசமபாகன்ற கான்செப்ட் புதிய ஏற்பாடுல இல்லையேன்னு நிறைய பேர் விதடாவாதம் இன்னைக்கு பேசுறாங்க. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தாரு. யாரு சொன்ன ஆபிரகாமுக்கு தசமபாகத்தை கொடுக்க சொல்லி? மோசையோட லா வரவே இல்லையே, பிரமாணமே அந்த டைம்ல இல்லையே. ஆனா ஆபிரகாம் கொடுத்தாரு. கர்த்தரே அவருக்கு சொல்லி கொடுத்தார். கர்த்தர் அவருக்கு சொல்லி கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுக்கிற காரியத்துல ஒரு ஜாக்கிரதை. இன்றைய தினத்துல எதெல்லாம் நான் விதைக்கணும்? வேதத்தை நான் விதைக்கணும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை நான் விதைக்கணும். ஹல்லேலூயா. என் காரியங்கள்ல நான் ஜாக்கிரதையா இருக்கணும். மனைவியா, என் காரியத்துல நான் இடறுகிறேனா? நான் சீக்கிரம் எந்திரிங்க. பண்ண முடியல, சீக்கிரம் எந்திரிங்க. ஒரு 1 hour அதிகமா நம்ம எந்திரிக்கிறதுல நம்ம இன்னும் பலவானாதான் இருப்போம், பலவீனம் அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. டைம் இல்லைன்னு இந்த வருஷம் சொல்லவே சொல்லாதீங்க. உலகத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் 24 hours தான், நமக்கும் 24 hours தான். ஏன் நம்ம மட்டும் வறுமையில இருக்கோம்? அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே. சோ தன் வேலையில் அவன் ஜாக்கிரதையா இருக்கான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கான்.